எல்லோருக்கும் வணக்கம். எதிர்பார்த்தது போல் நிஃப்டி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டார்கெட்டை நோக்கி கீழே டவுன் சைடு வந்துகிட்ருக்கு. இன்றைக்கான மார்க்கெட் ஓப்பனே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 300 பாயிண்ட் ஒரு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. கேப் டவுனில் ஓப்பன் ஆன மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா மேலே பெருசாக போக முடியல. அந்த 23,000 பிரேக் பண்ணி மேலே போக முடியல. கீழே டே லோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 22,470 வரைக்கும் டே லோ வந்திருக்கு. 22,800 உடைச்சிருச்சு, 22,700 உடைச்சிருச்சு. அடுத்தது 22,500 உடைச்சி கீழே 22,470 வரைக்கும் வந்துட்டு க்ளோசிங் 22,510 க்ளோஸ் வச்சுருக்கு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி எல்லா சப்போர்ட்டையுமே பார்த்திங்க அப்படின்னா டச் பண்ணிருச்சு. இப்போ 500க்கு மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ இந்த 500க்கு மேலே க்ளோஸ் வச்சுக்கிறதுனால அடுத்து நம்ம எதிர்பார்க்குற டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா 21,800 வருமா அப்படிங்கிறதான் இப்போ கேள்விக்குறி. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் கிஃப்ட் நிஃப்டி ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 900 பாயிண்ட் அப்சைடில் இருக்குது. அதாவது 23,300 ரேஞ்சில் பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் வச்சுருக்கு. திடீர்னு கிஃப்ட் நிஃப்டியில் இந்த அளவுக்கு ஒரு அப்சைடு வர்றது என்ன ரீசன் அப்படின்னு கிஃப்ட் நிஃப்டி மட்டும் இல்லை, வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சடனாக ஒரு அப்சைடு புல்லிஸ் கொடுத்துருக்கு. அதுக்கு மெயின் ரீசனே பார்த்திங்க அப்படின்னா ட்ரம்ப் பார்த்தோம் அப்படின்னா 48 ஹவர்ஸ் டைம் கொடுத்துருந்தாரு ஈரானுக்கு. அந்த 48 ஹவர்ஸ் டைம் ஃபினிஷ் ஆகிறதுக்குள்ளே அவர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 டேஸ்க்கு எந்த ஒரு தாக்குதலும் இருக்காது அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணி வச்சுருக்காரு. இந்த போஸ்ட்போன் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா ஈரானை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்றாரா, இல்லை ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வருமா, அப்படி பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கான சான்சஸ் இந்த 5 டேஸில் இருக்குமா, இல்லை பேச்சுவார்த்தை எதுவும் பண்ண முடியாமல் திடீர் தாக்குதல் ஈரான் ஏதாச்சும் பண்ணுமா அப்படிங்கிறதா இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தினுடைய மனநிலைமையும் இருக்குது. இந்த நியூஸ் வந்ததுனால இதை பேஸ் பண்ணி எல்லா மார்க்கெட்டும் அப்சைடு போகவும் கிஃப்ட் நிஃப்டியும் நல்லா அப்சைடு. இதை பேஸ் பண்ணி நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு பெரிய கேப் அப் கொடுக்குமா, அப்படி கேப் அப் கொடுத்துச்சு அப்படின்னா அடுத்த லெவல்ஸ் என்ன சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டி ஸ்பாட்டினுடைய டே கேண்டில் சார்ட்டு. இது இன்றைக்கான டே மூமெண்ட். எல்லா சப்போர்ட்டையுமே உடச்சி தான் கீழே 22,500 கிட்ட க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ கிஃப்ட் நிஃப்டி 23,300. அப்போ நாளைய மார்க்கெட்டில் நிஃப்டி ஒரு கேப் அப் கொடுத்துச்சு அப்படின்னா இந்த 23,300 ரேஞ்சில் ஓப்பன் ஆகுங்கிற பட்சத்தில் இது பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. ஏன்னா இந்த லெவல்ஸ் 2 டைம்ஸ் பேர் வந்திருக்கு. அங்கேருந்து திரும்ப மார்க்கெட் கீழே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ திரும்ப இந்த 23,300 இந்த லெவல்ஸ்கிட்ட ஓப்பன் ஆகிற மார்க்கெட் திரும்ப இந்த லெவல்ஸ்கிட்டே இருந்து மேலே போகுது அப்படின்னா திரும்ப மேலே அடுத்தடுத்து 400, 23, 400, 450, 500 வரைக்கும் போகும். அப்படியே சடனாக ஒரு கேப் அப் கொடுத்தோன்னே இன்றைக்கான பையர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு ப்ராஃபிட் புக் பண்ண சான்சஸ் இருக்குது. அப்படி ப்ராஃபிட் புக் பண்ணும்போது மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு, அல்லது 23,880 பார்த்திங்க அப்படின்னா 23,080 பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு, அடுத்தது 23,000 பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு, அடுத்தது 22,900 பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு. அதாவது கேப் அப் கொடுக்குற மார்க்கெட், அதாவது நியரஸ்ட்டாக 23,300 கிட்ட ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இதெல்லாம் கீழே டவுன் சைடுக்கான சப்போர்ட்டு. அதேமாதிரி இந்த லெவல்ஸில் ஓப்பன் ஆகும் பட்சத்தில் 23,300க்கு மேலே ஓப்பன் ஆகுங்கிற பட்சத்தில் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 23,400 ஒரு ரெசிஸ்டன்ஸு, அடுத்தது 480, அடுத்தது 520 பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே அப்சைடுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ நாளைய மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய ஒரு கேப் அப் கொடுத்துச்சு அப்படின்னா இங்கே ஓப்பன் ஆகிற மார்க்கெட்டு இந்த லெவலுக்கு மேலே இருந்துச்சுன்னா மட்டும் அடுத்தடுத்த லெவல்ஸ் போகும். அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப இந்த 23,150, 23,080 இந்த ரேஞ்செலாம் வந்துச்சு அப்படின்னா திரும்ப நம்ம பை எடுக்கலாம். திரும்ப நம்ம செல்லிங் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த 23 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா திரும்ப நம்ம செல்லிங் கன்சிடர் பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்துச்சு அப்படின்னா பை எடுத்து அப்படின்னா திரும்ப மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் இதனுடைய எஃபெக்ட் பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நாளை ஓப்பன் வச்சு பார்த்திங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட் தெரிய வரும். அப்படி ஓப்பனில் அந்த அளவுக்கு கேப் அப் கொடுத்துச்சு அப்படின்னா இப்போ நம்ம சொன்னது எல்லாமே மேபி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுதான் பொதுவாக நாளைக்கான நிஃப்டியினுடைய லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் எந்த அளவுக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.